பிரெக்னன்சில பிபி வந்தா ஹை பிபி வந்தா என்ன பண்ணுறது, எதனால வருது, ஸோ ஃபுல் வீடியோவை தவறாமல் பாருங்கள். பிகாஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. நார்மலாகவே பிபி வந்து ஃபர்ஸ்ட் 3-4 மந்த்ஸ் 5 மந்த்ஸில் ஜாஸ்தி ஆகாது, நல்லா தான் இருப்பாங்க. ஒரு 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்க்கு மேலே, அதாவது 32-34 வாரத்துக்கு மேலே தான் பிபி ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன், அதாவது ப்ரெக்னன்சிக்கானால வர பிபி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த வாரத்தில் தான் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு. பிளட் ப்ரெஷரில் 2 நம்பர்ஸ் இருக்கும். மேலே இருக்கிற நம்பர் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற நம்பர் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டோல் அது வந்து யூஸ்வலாக ஒரு 100க்கு மேலே தான் இருக்கும். அந்த பாருக்கு கீழே இருக்கிற நம்பர் டயஸ்டோல்ன்றது 90க்கு மேலே போகக்கூடாது. அது 90, 100, 110ன்றது போச்சுன்னா அது ஹை பிபியை குறிக்கும். ஹெல்ப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்ப் சிண்ட்ரோம்னா லிவர், கிட்னி, பிளேட்லெட் கவுண்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த அம்மாக்களுக்கு ப்ளீடிங் டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுலேருந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் ப்ரீ-எக்லாம்சியான்னு சொல்லுவோம். ஆஸ் அ ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட் நாங்கள் 3 மாதம் ஸ்கேன் ஒன்று பார்ப்போம். அதாவது இந்த டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங் NT ஸ்கேனுன்னு பண்ணுற டைமில் ப்ரீ-எக்லாம்சியாவையும் இந்த அம்மாவுக்கு பிபி வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்குமே அதே ஸ்கேனில் ரத்த ஓட்ட டெஸ்ட் நாங்கள் பண்ண முடியும். அப்படி ரிஸ்க் அதிகமாக வந்ததுன்னா அவங்க டாக்டர் எக்கோஸ்பிரின் டேப்லெட் ஆரம்பிப்பாங்க, விச் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு எப்போ அந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட் போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட் போகும்போது கொஞ்சம் வார்னிங் சைன்ஸ்ன்னு ஒன்று வரும். என்னெல்லாம் வார்னிங் சைன்ஸ்? ஒரு அம்மாவுக்கு பிபி வருது அப்படின்னா தட் மீன்ஸ் த பிளாசண்டா, நஞ்சுக்கொடி இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லின்னு அர்த்தம். அந்த நஞ்சுக்கொடி தான் இருக்கிறதுலே த மெயின் கல்பிரிட்னு சொல்லுவோம். ஸ்பைரல் ஆர்ட்ரிஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது நஞ்சுக்கொடியில். அந்த ஸ்பைரல் ஆர்ட்ரிஸ் உருவாகும் போதே நிறைய ட்ரோஃபோபிளாஸ்ட், அதாவது செல்ஸ் வந்து அந்த ரத்த குழால போய் அது உள்ள போய் அணுகிடும். அந்த ரத்த குழாவை நல்லா பெருசு பண்ணிடும். வைட் ஆக்கும் போது நிறைய பிளட் ஃப்ளோ போக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதுவே ஒரு மதருக்கு பிபி அதிகமாக வருது அப்படின்னா அந்த ஸ்பைரல் ஆர்டரிஸில் வைடாகவே இருக்காது, ரொம்ப நேரோவாக இருக்கும். அப்ரப்ஷன் அப்படின்னு நிறைய பேர் அந்த கேள்வியும் கேட்டிருந்தாங்க எங்களோட கமெண்ட் செக்ஷனில். அப்ரப்ஷன்னா குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே நஞ்சுக்கொடி பிரிஞ்சிடுறது. நஞ்சுக்கொடி பிரியவே கூடாது, டெலிவரிக்கு அப்புறம் தான் நஞ்சுக்கொடி பிரியணும். ஸோ நஞ்சுக்கொடி ஃபஸ்ட்டே குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி பிரிஞ்சிருதுன்னா நம்ம நிறைய நேரம் வெயிட் பண்ண முடியாது, குழந்தைய உடனே டெலிவரி பண்ணிடணும். ஒரு ஹை பிபி உங்களுக்கு ப்ரெக்னன்சியில் வரத்துக்கு முன்னாடி எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும்? Hello everyone, I'm Dr.Deepthi Jammi, obstetrician and fetal medicine consultant, Chennai Women's Clinic Scan Center, T Nagarla பணிபுரிகிறேன். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னென்ட் மதர்ஸ் என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ டாப்பிக்காக கேட்டிருந்தாங்க. என்ன அதுனா ப்ரெக்னன்சியில் ஹை பிபி. ஸோ இது வந்து முந்தி காலத்தை விட ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடியை விட இப்போது நிறையா பேஷண்ட்ஸ் அது ப்ரெக்னன்சியில் வந்து டயபெட்டிஸ், சுகர் லெவல் அதிகமாக இருக்கட்டும், இல்லை தைராய்டு, இன்னொன்று பிபி. ஸோ இந்த 15-20 மினிட்ஸ் ஓவர் இந்த வீடியோவில் நம்ம பிபி பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல், அதுவும் ப்ரெக்னன்சியில் பிபி வந்தால், ஹை பிபி வந்தால் என்ன பண்ணுறது, எதனால வருது, அப்படி வருதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் ப்ரெக்னன்சியில், அப்படி கண்டுபிடிச்சோன்னா என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்குது, எப்படி நம்ம டெலிவரி பிளான் பண்ண போகிறோம், அண்ட் ரொம்பவே முக்கியம் லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது, ஒரு ப்ரெக்னன்சியில் பிபி ஹையாக இருந்து டெலிவரி ஆனவங்க அடுத்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபுல் வீடியோவை தவறாமல் பாருங்கள், பிகாஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் திங், ஏன் ப்ரெக்னன்சியில் நிறைய பேருக்கு பிபி அதிகமாகுது? அண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க நார்மலாக இருந்த ஒரு மதர் கர்ப்பமாக இருக்கும் போது ஏன் அவங்களுக்கு ஒரு டெண்டன்சி வருது ஹை பிபி வரத்துக்கு? எந்த மதருக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் பிபி வரத்துக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பகுதியில். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா எந்த மதர்ஸ்க்கெலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம் நான் சொல்கிறேன் இல்லையா. எந்த மதர்ஸ்னால் ஒரு ப்ரெக்னன்சி வந்து ஏஜில் பார்ப்போம். ஏஜில் பார்க்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க ரொம்ப சின்ன வயசு, அதாவது ஒரு 18, 19, 20 வயசு, அப்படி ரொம்ப சின்னவங்களாக இருக்கும் போது ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கும் 38, 39, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும், ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது within 20 years more than 40 years. So இந்த before 20 and after 40 இருக்கிற அந்த 2 ஏஜ் ஸ்பெக்ட்ரம்க்குமே பிபி வர வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்,
இன்டர் பிரெக்னன்சி, இன் பிட்வீன் 2 pregnancies, அதாவது ஸ்பேசிங் பிட்வீன் 2 pregnancies, ரொம்பவே சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க ஒரு டெலிவரிக்கு அப்புறம் அப்படின்னாலும் அவங்களுக்கும் வர வாய்ப்புகள் உண்டு. அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, சே உங்கள் அம்மாவுக்கு இல்லை உங்கள் அக்காவுக்கு அந்த மாதிரி உங்கள் சிப்ளிங்ஸ்குள்ள இந்த மாதிரி ஹை பிபி இருந்திருக்க வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கும் பிபி வர வாய்ப்பு உண்டு ப்ரெக்னன்சியில். அதையும் தாண்டி when you're starting your pregnancy, நீங்கள் கர்ப்ப காலத்தை ஆரம்பிக்கும் போதே உங்கள் வெயிட் எடை வந்து கூடுதலாக இருந்ததுன்னா, ஹை பிஎம்ஐயில் ஆரம்பிச்சிங்கன்னா, ஈவன் யூ ஹாவ் ஹை டெண்டன்சி டு ஹாவ் பிபி. நார்மலாகவே பிபி வந்து ஃபஸ்ட்டு 3-4 months 5 monthsல ஜாஸ்தி ஆகாது, நல்லா தான் இருப்பாங்க. ஒரு 7 months 8 monthsக்கு மேலே, அதாவது 32-34 வாரத்துக்கு மேலே தான் பிபி ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன், அதாவது ப்ரெக்னன்சிக்கானால வர பிபி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த வாரத்தில் தான் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. பியாண்ட் 32 to 34 weeks, 7 months 8 monthsக்கு மேலே. பின்ன அதுக்கும் ஆல்ரெடி பிபி இருக்கிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு அம்மாவுக்கு ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே பிபி இருந்தவங்களுக்கும் இந்த ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷன் வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஹைப்பர்டென்சிவ், அதாவது பிபி இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி நீங்கள் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் டாக்டர் கிட்ட அணுகி கரெக்டாக நீங்கள் வந்து டேப்லெட்ஸும் சரி ட்ரீட்மெண்ட்டும் இந்த ப்ரெக்னன்சினால் வர பிபியை இன்க்ளூட் ஆகாமல், சூப்பர் இம்போஸ் ஆகாமல் இருக்க வைக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ 20 weeksக்கு முன்னாடி வரவங்களுக்கு, முன்னாடி சப்போஸ் நிறைய பேர் வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே பிபி செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 20 weeks முன்னாடியே பிபி ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா, தே யூஸ்வலி ஃபால் இன் டு த கேட்டகரி ஆஃப் க்ரானிக் பிபி. அப்படின்னா முன்னாடியே இருந்திருக்கலாம், நீங்கள் செக் பண்ணாமல் இருந்திருக்கிறது வாய்ப்பு உண்டு. ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த பிபி குறையல அப்படின்னா, ப்ரெக்னன்சி முடிஞ்சும் டெலிவரி ஆகியும் பிபி அதிகமாக இருந்தது, ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறமும் இருந்ததுன்னா, அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் நம்ம பிபி மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். நம்பர் 1, நிறைய வார்த்தை பிளட் ப்ரெஷர் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர்னா என்னன்னே தெரியாது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எங்கள் வீடியோஸில் நாங்கள் வந்து பேசிக் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். ஏன்னா பேசிக் உங்களுக்கு மெடிசன் தெரிஞ்சாதான் உங்களால் அந்த எதனால ஹை ஆகுது அந்த பிளட் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர் வேல்யூஸ்னால் என்ன இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் சொன்னாதானே உங்களால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும், அது சேம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறது போது உங்களுக்கு தெரியும் எதுக்காக அதை எடுத்துக்கணும்னு. அண்ட் ரெண்டாவது, நீங்கள் காஷியஸாகவும் இருக்க முடியும், ஸோ தட் ஏதான ப்ராப்ளம் வரும்போது உங்கள் டாக்டரை நீங்கள் சீக்கிரமாகவே அணுக முடியும். ஸோ அப்படின்னா லெட்ஸ் டூ இட் ஆஸ் நாங்கள் எப்போவுமே பண்ணுற மாதிரி, லெட்ஸ் ஸ்பிளிட் இட் அவுட். என்னெல்லாம் வேர்ட்ஸ் நீங்கள் கேட்பீங்க? பிளட் ப்ரெஷர் அப்படின்னு கேட்பீங்க. பிளட் ப்ரெஷரில் 2 நம்பர்ஸ் இருக்கும். மேலே இருக்கிற நம்பர் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிற நம்பர் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு அந்த மேலே இருக்கிற நம்பர் தான் சொல்லுவாங்க, கீழே இருக்கிற நம்பர் தெரியவே தெரியாது. ஆனால் என்ன முக்கியம்னா, அந்த கீழே இருக்கிற நம்பர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னா உங்கள் ரத்த குழால போகிற அந்த பிளட் ப்ரெஷருக்கு அளவு, அந்த ரெசிஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் என்னன்றதா பார்க்குறோம். ஸோ சிஸ்டோல் அது வந்து யூஸ்வலாக ஒரு 100க்கு மேலே தான் இருக்கும், அது ஒரு 120 130 அப்படின்னு இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்லாஷுக்கு மேலே இருக்கிற நம்பர். அந்த பாருக்கு கீழே இருக்கிற நம்பர் டயஸ்டோல்ன்றது 90க்கு மேலே போகக்கூடாது. அது 90 100 110ன்றது போச்சுன்னா அது ஹை பிபியை குறிக்கும். அதே மாதிரி சிஸ்டோல்ற வேல்யூ மோர் தென் 140 150 அதுக்கு மேலே போனாலும் அது அப்நார்மல். ஸோ என்னோட க்ரைட்டீரியா, ஸோ எங்களோடது ஆஸ் டாக்டர்ஸ் நாங்கள் பார்க்கறது வந்து டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது அந்த பாருக்கு கீழே இருக்கிற வேல்யூ மோர் தென் 90க்கு மேலே போச்சுன்னா we will be very cautious. ஒரே ஒரு வேல்யூ வச்சு மட்டும் நாங்கள் டயக்னோசிஸ் பண்ணுறதில்ல, ஒரு 2-3 வேல்யூ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டேல எடுக்க சொல்லுவோம் பேஷண்ட்டை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிபி மெடிசன்ஸை ஆரம்பிக்கிறது உண்டு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு வரணும். இது ஜென்ரலாக பிபி இருக்கிறவங்களுக்கு. ப்ரெக்னன்சியில் என்ன ஸ்பெசிஃபிக்காக நடக்கிறது, ப்ரெக்னன்சியில் ஏன் மதர்ஸ் ஆர் ப்ரோன் டு ஹேவிங் ஹை பிபி, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நஞ்சு கொடி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அம்மாவுக்கு பிபி வருது அப்படின்னா that means the placenta, நஞ்சு கொடி, is not working properly ன்னு அர்த்தம். அதுதான் பேசிக் மெக்கானிசம். ஏன் நஞ்சு கொடி சரியாக வேலை செய்யலை? எல்லா பேபிக்கும் கர்ப்பப்பையில் கனெக்ஷன் கொடுக்கறது, கர்ப்பப்பை இதுனா நஞ்சு கொடியிலேருந்து தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு நியூட்ரிஷன் போகும். இப்போ அந்த நஞ்சு கொடி சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாதான் அம்மா சாப்பிட்ற சாப்பாடு ஃபில்டர் பண்ணி அந்த தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு போகுது. ஸோ அந்த நஞ்சு கொடி சரியாக ஃபில்டர் பண்ணணும், சரியாக ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற ரத்த குழா
பிளட்டை ஃப்ரீயாக சீராக எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேருக்கு நஞ்சு கொடி இம்ப்ளான்ட் ஆகும் போது அதில் போகிற பிளட் ஃப்ளோ சீராக சரியாக போகாது. அந்த பிளட் ஃப்ளோ அடைச்சு பிளாக் ஆகி போகும். ஸோ அப்படி பிளாக் ஆகி போகிறதுனால தான் நாங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் யூட்ரைன் ஆர்ட்ரி ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ அப்படின்னு கொடுப்போம். அது 3 மாதத்து ஸ்கேன் ஆகட்டும், இல்லைன்னா 5 மாதத்து ஸ்கேன் ஆகட்டும். யூட்ரைன் ஆர்ட்ரினா என்ன? யூட்ரஸ்னா கர்ப்பப்பை, ஆர்ட்ரினா ரத்த ஓட்டம். ஸோ அந்த யூட்ரஸில் இருக்கிற ஆர்ட்ரி அதோட ரத்த ஓட்டம் ரெசிஸ்டண்ட்டாக போகிறதுனா ஃப்ரீயாக போகலை, ரொம்ப அடைச்சு போகிறது. ஸோ அப்படி அடைச்சு போகும்போது என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு சரியாக நியூட்ரிஷன் போகாது. அந்த குழந்தை சின்னதாக வளரும். அந்த குழந்தை சின்னதாக வளரும் போது அந்த குழந்தைய சுற்றி ஃப்ளூட் லெவலும் குறைவாக இருக்கும். அப்போது நம்ம டெலிவரி பண்ண வேண்டியிருக்கும், இல்லை பிளட் ஃப்ளோ சேஞ்சஸ் நடக்கும் அந்த குழந்தைக்குள்ளேயே. ஸோ இதெல்லாம் தான் பேட்டர்ன். ஸோ ஸ்பைரல் ஆர்ட்ரிஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது நஞ்சு கொடியில். அந்த ஸ்பைரல் ஆர்ட்ரிஸ் உருவாகும் போதே நிறைய ட்ரோஃபோபிளாஸ்ட், அதாவது செல்ஸ் வந்து அந்த ரத்த குழால போய் அது உள்ளே போய் அணுகிடும். அந்த ரத்த குழாவை நல்லா பெருசு பண்ணிடும். இந்த ஸ்பைரல் ஆர்ட்ரிஸை நல்லா ப்ரெக்னன்சியில் அந்த நஞ்சு கொடி வந்து வைடன் ஆக்கிக்கூடும். வைட் ஆக்கும் போது நிறைய பிளட் ஃப்ளோ போக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதுவே ஒரு மதருக்கு பிபி அதிகமாக வருது அப்படின்னா அந்த ஸ்பைரல் ஆர்டரிஸில் வைடாகவே இருக்காது, ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ தட் அந்த ஆர்டரிஸில் சரியாக பிளட் ஃப்ளோ போகாது. ஸோ இதுதான் பேசிக் மெக்கானிசம். இதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பிபிக்கு ட்ரீட்மெண்ட், அல்டிமேட் ட்ரீட்மெண்ட். இப்போ அம்மாவுக்கு வந்து ஹை பிபி இருக்குது, அம்மாவுக்கு வந்து லிவர் அஃபெக்ட் ஆகுது, கிட்னி அஃபெக்ட் ஆகுது அந்த ஹை பிபினால அப்படின்னா அதோட ட்ரீட்மெண்ட் டெலிவரி தான். நாங்க கொடுக்குற பிபி மெடிசன்ஸ் ஆகட்டும், இல்லைனா மற்ற சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாமே அந்த சிவியாரிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தானே தவிர the ultimate treatment for high blood pressure during pregnancy is to deliver. ஏன் deliver? Not the baby. அந்த நஞ்சு கொடி, அந்த நஞ்சு கொடி தான் இருக்கிறதுலே the main culprit ன்னு சொல்லுவோம் for high blood pressure in pregnancy. So அந்த blood pressure அதிகமாக இருக்கிற அம்மாக்களுக்கு நான் நெக்ஸ்ட் இப்போ வந்து என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலான்றதை நான் பேச போகிறேன். அப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் வர அம்மாக்களுக்கு த ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன் இஸ் டெலிவரிங் த பேபி. அதோடு சேர்த்து அந்த நஞ்சு கொடியும் எடுத்துட்டோன்னா நீங்கள் இப்படின்றது நினைக்கிறதுக்குள்ள நாங்கள் அவ்வளோ மெடிசன்ஸ் கொடுத்து கம்மி பண்ண நினைக்கிற அந்த பிபியை டெலிவரி பண்ண அடுத்த ஒரு 1 hour 2 hours டக்குன்னு அந்த மதரோட பிபி வந்து குறைஞ்சிடும். ஸோ த ட்ரீட்மெண்ட் இஸ் டெலிவரிங் த பேபி அண்ட் த பிளசண்டா. வேறஸ் நம்ம எல்லா வாட்டியும் அது பண்ண முடியாதுல்ல. ஒரு 7 மாதத்து 8 மாதத்தில் ஒரு அம்மாவுக்கு பிபி அதிகமாக இருந்ததுன்னா அப்போ போய் நம்ம டெலிவரி பண்ண முடியாது இஃப் இட் இஸ் நாட் தட் சிவியர். பட் சிவியரிட்டி ஸ்டேஜ்ன்றது நாங்கள் எப்போ சொல்கிறோம்? அம்மாவுக்கு பிபி அதிகமாக இருக்கும் போது இன்னொரு டெஸ்ட் உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க, தட் இஸ் கால்ட் யூரின் புரோட்டீன். யூரின்ல ஆல்புமின் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. எதுக்காக செக் பண்ண சொல்றாங்கன்னா, அதிகமாக பிபி இருக்கும் போது இட் வில் ஹிட் ஆல் தி ஆர்கன்ஸ் இன் யோர் பாடி. லிவரை அஃபெக்ட் பண்ணும், கிட்னிஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ லிவரையும் கிட்னிஸையும் அஃபெக்ட் பண்ணி பிளட் லெவல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் போது என்னெல்லாம் சேஞ்சஸ் தெரியும்? லிவர் அஃபெக்ட் பண்ணும் போது அம்மாவோட லிவர் என்சைம்ஸ் அது ஜாஸ்தி ஆகும். கிட்னி அஃபெக்ட் பண்ணும் போது கிட்னிஸ் தான் வந்து யூரின்ல புரோட்டீன் ரிலீஸ் பண்ணும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் ஆல்டர் ஆகும்போது யூரின்ல நீங்கள் புரோட்டீன் நிறையா பார்ப்பீங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ். மூணாவது பிளேட்லெட்ஸ், அதாவது நம்மளோட லோ பிளேட்லெட் கவுண்ட்னு சொல்லுவோம், நம்மளோட ப்ளீடிங் டெண்டன்சி. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தட்ஸ் கால்ட் ஹெல்ப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்ப் சிண்ட்ரோம்னா லிவர், கிட்னி, பிளேட்லெட் கவுண்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த அம்மாக்களுக்கு ப்ளீடிங் டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளட் கிளாட் ஆகாது, ப்ளீடிங் ஆரம்பிச்சதுன்னா அது போயிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் அவங்க வந்து கம்ப்ளீட் கேர், ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி கம்ப்ளீட்டாக கேர் வச்சுக்கணும். ஏன் இதுலேருந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் ப்ரீ-எக்லாம்சியான்னு சொல்லுவோம். ப்ரீ-எக்லாம்சியானா நம்ம எக்லாம்சியானா என்ன அர்த்தம்? எக்லாம்சியானா அந்த வேர்டுக்கு வந்து ஃபிட்ஸ்ன்னு அர்த்தம், சீஜர்ஸ் இல்லைனா வலிப்பு அப்படின்னா. ப்ரீ-எக்லாம்சியானா அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் ப்ரீ-எக்லாம்சியான்னு சொல்கிறது. எக்லாம்சியான்றது ஃபிட்ஸு வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜ் லெவல் வரைக்கும் நீங்கள் போயிடக்கூடாதுன்றதுக்காக ப்ரீ-எக்லாம்சியான்னு அதை சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ரீ-எக்லாம்சியாவில் என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிபியை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, பிபி ரெடியூஸ் பண்ணுவோன்னா முக்கியமான விஷயம் அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், குழந்தையோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். இப்போ குழந்தைய சீரியலாக வந்து குழந்தையோட க்ரோத் எப்படி இருக்குது, உமிநீர் எப்படி இருக்குது குழந்தைய சுற்றி, அதுக்கப்புறம் குழந்தையோட பிளட் ஃப்ளோ, அதாவது ரத்த ஓட்டம் குழந்தைக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்லாம் பார்ப்போம்.
இதெல்லாம் பார்த்து கரெக்டான டைமில் அம்மாவோட பிபியும் கண்ட்ரோலில் இருந்து குழந்தையும் நல்லா வளருது அப்படின்னா நிறைய மாதம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். வெரஸ் அம்மாவோட பிபி ரொம்ப அதிகமாகி அம்மாவோட எண்ட் ஆர்கன்ஸ் லிவர், கிட்னி, பிளேட்லெட் கவுண்ட் அதெல்லாம் கம்மியாகுது, ப்ளஸ் லிவர் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இல்லை கிட்னி இஸ் கெட்டிங் அஃபெக்டட், அதே டைம் குழந்தைக்கும் ரத்த ஓட்டம் சரியாக போகல அப்படின்னா அந்த டைமே உங்கள் டாக்டர் வந்து டெலிவரி பண்ணுறதை டிசைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சீஜர்ஸ் வர வரைக்கும் அந்த அம்மாவை விட்டோம் அப்படின்னா அது வந்து கேன் பி டெட்ரிமெண்டல், அம்மாவோட உயிருக்கும் பாதிப்பு வரலாம், குழந்தையோட பிளட் ஃப்ளோக்கும் பாதிப்பு வரலாம். ஸோ அதனால தான் அந்த லெவல் வரைக்கும் நாங்கள் விடுறதே கிடையாது. இந்த அளவுக்கு சீரியஸாக இந்த கண்டிஷனை முன்னாடியே டயக்னோஸ் பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆஸ் அ ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட் நாங்கள் 3 மாதம் ஸ்கேன் ஒன்று பார்ப்போம். அதாவது இந்த டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங் NT ஸ்கேனுன்னு பண்ணுற டைமில் அதே டைமில் ப்ரீ-எக்லாம்சியாவையும், அதாவது பிபி வருமா, இந்த அம்மாவுக்கு பிபி வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்குமே அதே ஸ்கேனில் ரத்த ஓட்ட டெஸ்ட் நாங்கள் பண்ண முடியும். அந்த ரத்த ஓட்ட டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டில் ப்ளஸ் பிளட் டெஸ்ட்லேயும் ப்ரீ-எக்லாம்சியா வர வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்களுக்கு நாங்கள் வந்து எக்கோஸ்பிரின் அப்படின்றது ஆஸ்பிரின் ஒரு டேப்லெட்டை கொடுப்போம். எதுக்காக அந்த எக்கோஸ்பிரின் டேப்லெட் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, ரத்த குழாயோட அந்த நேரோவிங் நடக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த எக்கோஸ்பிரின் டேப்லெட் என்ன பண்ணும், அந்த ரத்த குழால நேரோவிங் நடக்காம அந்த ரத்த குழால ஓப்பன் அவுட் பண்ணிட்டு ரத்த ஓட்டத்தை ஃப்ரீயா போக ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதை எக்கோஸ்பிரின் டேப்லெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைம் தான் ரொம்ப முக்கியம். அந்த டேப்லெட்டை நம்ம வந்து 3rd மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் 16 வீக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் அதோட எஃபெக்ட் இருக்கும். நம்ம வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் 7 மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி அதில் பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்படி உங்களுக்கு பிபி வர டெண்டன்சி, இன்க்ரீஸ் பிபி வர டெண்டன்சி இருந்தாலோ, முன்னாடியே உங்களுக்கு ஹை பிபி ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சியில் இருந்து, இல்லை உங்கள் அம்மா இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி யாருக்கானோ ப்ரெக்னன்சியில் பிபி இருந்தாலோ உங்கள் டாக்டர் கிட்ட அணுகுங்க. ப்ரீ-எக்லாம்சியா ஸ்க்ரீனிங் 3 மந்த்ஸ்லேயே பண்ண முடியும். அப்படி ரிஸ்க் அதிகமாக வந்ததுன்னா உங்கள் டாக்டர் எக்கோஸ்பிரின் டேப்லெட் ஆரம்பிப்பாங்க, விச் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அதையும் தாண்டி விட்டமின் இ, கால்சியம் டேப்லெட்ஸ் அதெல்லாமும் எடுத்துட்டாலுமே உங்களுக்கு பிபி வர வாய்ப்புகளை கம்மி பண்ண முடியும். யூ கேனாட் அவாய்ட், அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம், இந்த டேப்லெட்ஸ், இந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் சிவியரிட்டியை நம்மளால கண்டிப்பாக குறைக்க முடியும். ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் நான் என்னெல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேனோ, யாருக்கெல்லாம் வரும், எதனால வருது, ஸோ நம்ம எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், இது எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதெல்லாம் தாண்டி நம்ம காம்ப்ளிகேஷன்ஸில் இன்னொரு மேஜர் காம்ப்ளிகேஷன் என்னென்னா நஞ்சு கொடி சீக்கிரமாகவே பிரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு எப்போ அந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட் போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட் போகும்போது கொஞ்சம் வார்னிங் சைன்ஸ்ன்னு ஒன்று வரும். என்னெல்லாம் வார்னிங் சைன்ஸ், உங்கள் ஆப்ஸ்டடிஷனை நீங்கள் மீட் பண்ணும்போது உங்களுக்கு பிபி ஹையாக இருந்ததுன்னா உங்கள் ஆப்ஸ்டடிஷன் உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த கேள்விகள் கேட்பாங்க. உங்களுக்கு தலைவலி இருக்கா, வாமிட்டிங் டெண்டன்சி எதானு இருக்கா, மேல் வயிறு வலி இருக்கா, கண் பார்வை சரியா தெரியுதா, இல்லை மங்கலா இருக்கா. ஏன்னா இந்த வார்த்தை எல்லாமே உங்க ஆப்ஸ்டடிஷன் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக பிபி இருந்து நீங்க எக்லாம்ப்சியா அந்த ஸ்டேஜுக்கு போறீங்களான்னு கேட்கறதுக்காக தான் இதை கேட்குறாங்க. ஏன் இதை கேட்குறாங்கன்னா, முன்னாடியே எக்லாம்சியா போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை தவிர்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அப்ரப்ஷன் அப்படின்னு நிறைய பேர் அந்த கேள்வியும் கேட்டிருந்தாங்க எங்களோட கமெண்ட் செக்ஷனில். அப்ரப்ஷன்னா குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே நஞ்சு கொடி பிரிஞ்சிடுறது. நஞ்சு கொடி பிரியவே கூடாது, டெலிவரிக்கு அப்புறம் தான் நஞ்சு கொடி பிரியணும். ஏன்னா நஞ்சு கொடியிலேருந்து தான் பிளட் ஃப்ளோ வந்து குழந்தைக்கு போகிறது. ஸோ நஞ்சு கொடி ஃபஸ்ட்டே குழந்தைக்கு போகிறதுக்கு, குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி பிரிஞ்சிடுது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹை பிபி இருக்கிற அம்மாக்களுக்கு தான் அது நடக்கும். அப்படி பிரிஞ்சிடுதுன்னா நம்ம நிறைய நேரம் வெயிட் பண்ண முடியாது, குழந்தைய உடனே டெலிவரி பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் தான் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சியில் பிபி இருந்தாலோ இல்லை பிபி வர டெண்டன்சி இருந்தாலோ கண்டிப்பாக உங்கள் மகப்பேறு மருத்துவரை அணுகுங்க. 3rd மந்த்லேயே அந்த ஸ்க்ரீனிங் பண்ணி நீங்கள் டேப்லெட்ஸும் எடுத்துக்க முடியும். ஸோ ஐம் கமிங் டு த ஃபைனல் பார்ட். அந்த ஃபைனல் பார்ட் தான் ரொம்பவே முக்கியம். எப்படி நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம், அதாவது ஒரு பிபி, ஒரு ஹை பிபி உங்களுக்கு பிரெக்னன்சியில் வரத்துக்கு முன்னாடி அது எப்படி நீங்கள் உங்களால் எப்படி அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். வர வாய்ப்புகள் கண்டிப்பாக அது வரவே வைக்க முடியாமல் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸில் ஹவு கேன் யூ ப்ரிவெண்ட் இட் இன் யுவர் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாத்துலேயும் நான் சொல்கிற மாதிரி தான், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்
அது நீங்கள் கரெக்டான பிஎம்ஐயில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா that will be very very helpful. ஏன்னா அதிக வெயிட் இருக்கிறவங்களுக்கும் பிபி வர வாய்ப்புகள் உண்டு. 1 2 in between pregnancies spacing, அதாவது மினிமம் 2 to 3 years. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்க உங்களுக்கு அப்படின்னா மினிமம் 2 years 3 years கேப்க்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ணணும். மூணாவது உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஈவன் ஒரு 30 minutes to 45 minutes of regular physical activity in a day can help you have your BP under complete control. And in the small tips plus நீங்கள் ரெகுலர் செக்அப்ஸ் வித் யோர் டாக்டர், இப்போ ஹை பிபி இருக்குது அப்படின்னா ரெகுலராக உங்கள் டாக்டர் கிட்ட செக்அப்ஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நாங்கள் சொல்லுறது 2 things in diet: spicy, avoid spicy food, and also avoid oily deep fried food. Junk, spicy, இந்த packaged foodsல நிறைய salt இருக்கும். salty food, spice food and junk இது எல்லாமே அவாய்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் உங்களால் ஹெல்த்தியாக ஒரு ப்ரெக்னன்சியை கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷரோட உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஐ ஹோப் ஐ வாஸ் ஏபிள் டு கன்வே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் விச் ஐ வாண்டட் டு. ஒரு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்த ப்ரெக்னன்சியில் எப்படிலாம் நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம், என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து யூ கேன் ஹேண்டில் இட் பெட்டர் அண்ட் யூ கேன் ரீச் அவுட் டு யுவர் ஆப்ஸ்டடிஷியன் அட் தி ஏர்லியஸ்ட். ஏன்னா தட் குட் பி லைஃப் சேவிங் போத் ஃபார் யூ அண்ட் த பேபி. இதில் எதான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலும் ப்ளீஸ் do comment it in our எங்களோட comment sectionல, and we will definitely be meeting you all soon in our upcoming live YouTube live shows. I hope to see you all there soon. Take care. Bye bye.